வணக்கம். நான் தான் உங்க சௌமியா. ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா ஷாப்பிங் விளாக் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ரெசிபீஸ் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் ஷாப்பிங் விளாக் தான். நான் சின்ன சின்ன திங்ஸ்லாம் எங்கெல்லாம் வாங்குறேன் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த விளாக்ல ஷேர் பண்ணிக்க போறேன். காலையில எழுந்து நம்மளோட ரொட்டீன் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, அண்ட் தண்ணியில வந்து இன்னைக்கு வெந்தயம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் பாப்பா குளிக்கிறதுக்கு தண்ணி வந்து ஒரு பக்கம் சுடு தண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த தண்ணி வந்து ஒரு 1 டேக்குள்ளே குடிச்சிடலாம். ஸோ 4 லிட்டர்ஸ் வந்து ஓகே, அது குடிச்சிருவேன். அண்ட் மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மீட் வாங்க போகிறேன். அதுக்காக நான், அப்பா, பாப்பா 3 பேரும் சேர்ந்து இங்கே பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே வாங்கியாச்சு. கொஞ்சமாக வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ் அதெல்லாமே வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 4 டே 5 டேஸ் ஒன்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெஜிடபிள் மார்க்கெட் வந்து பக்கத்துலேயே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரியே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தூரமாக இருக்குது இல்லை வீக்லி ஒன்ஸ் இந்த சந்தைக்கெலாம் போவீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தேவையானதை அப்போ வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் வந்து இங்கேருந்து பக்கம் அப்படின்றதுனால என்னெல்லாம் தேவையோ அதெல்லாமே வாங்கிப்பேன். ஸோ அதனால் அதெல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கொஞ்சமாக சிக்கன் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். லாஸ்ட் நைட் நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் மேக் பண்ணுறதுக்காக துணியில் கட்டி வச்சுருந்தேன். பச்சைப்பயிறு அழகாக முளை கட்டிடுச்சு. காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முளை கட்டியிருக்கும். அதுக்கப்புறமா பாப்பா கொஞ்சம் லெமன் ஜூஸ் கேட்டால், அவளுக்காக லெமன் ஜூஸ் அண்ட் கொஞ்சமாக சால்ட் அண்ட் சுகர் ரெண்டுமே போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் சம்மர் டைமில் கொஞ்சமாக உப்பு கலந்த தண்ணி, ஸோ அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் அவள் வந்து இப்போ வீட்டில் இருக்காள். ஸோ அவளுக்கு கொஞ்சம் நேரம் விளாடுவா, கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாள். சரி, அவளை கொஞ்சம் ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக நான் சின்னதாக ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இப்போ இது கொடுத்துருக்கேன். இந்த பே லீஃப் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களோட சேர்ந்து அவளுக்கு ஏதாவது ஒர்க்கு கொடுக்குறீங்கன்னா ஸோ அவங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக அந்த வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. நான் லஞ்ச் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு வடி பிரியாணி மாதிரி ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸுக்காக அந்த பக்கம் தண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த ஸ்பைசஸில் வந்து பாக்ஸ் எல்லாமே காலி ஆகிடுச்சு. அது எல்லாத்தையுமே திரும்ப ரீஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ அது எல்லாமே. இது வந்து அமேசானில் வாங்கினேன். ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல், பழைய யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்காக வாங்கினது. அண்ட் நீங்கள் வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோ ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே நைஃப் யூஸ் பண்ணாமல் நல்லா இந்த மாதிரி ஒரு மாதிரி ஜிக்ஸாக்காக இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் டொமேட்டோ கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா கட் பண்ணும்போது தான் அது தெரியும். நம்ம வந்து வெங்காயம் வெட்டுற கத்தியில் தக்காளியை கட் பண்ணால் கட்டே ஆகவே ஆகாது. அதனால் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது ஸோ ப்ளைனாக ஒரு நைஃப் வாங்குறீங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் ஜிக்ஸாக்லேயும் ஒன்று வாங்கிக்கோங்க. அது டொமேட்டோ அரிகிறதுக்கெலாம் செம்ம சீக்கிரமாக கடகடன்னு அரிஞ்சிடலாம். அண்ட் லேயர் பிரியாணி மாதிரி பண்ணுறதுனால அடியில் ஒரு லேயர் வந்து சிக்கன் வச்சுட்டேன். ஸோ மேலே ரைஸ் வச்சுட்டு திரும்ப மேலே ஒரு லேயருக்கு வந்து சிக்கன் அந்த கிரேவியோடு சேர்த்து கொஞ்சமாக ஊற்றி இதை தம் வச்சுட்டோம் அப்படின்னா மதியம் லஞ்ச் வந்து ரெடி ஆகிடும். நான் இந்த லஞ்ச் வீடியோலாம் எதுவுமே எடுக்கலை. பர்த்டே முடிஞ்சு சின்னதாக ஒரு ட்ரீட்டாட்டம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து ஒரு சிக்கன் பிரியாணி. ஸோ இது வந்து லேயராக இருக்கும். ஒரு ரைஸ் வந்து ஒயிட்டாக, ஒரு ரைஸ் வந்து எல்லோவா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதில் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் கலர் எதுவுமே யூஸ் பண்ணலை. 2 கலர் மட்டும் போதும்னு அப்படியே விட்டுட்டேன். இதில் வந்து சாஃப்ரான் வந்து கரைச்சி ஊற்றுவாங்க. அப்போ தான் அந்த எல்லோ கலர் கிடைக்கும். அதுக்காக அண்ட் லஞ்ச் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சின்னதாக ஒரு ஷாப்பிங் தான் இன்றைக்கி போக போகிறோம். வீட்டில் வந்து நான் வேல் வச்சுருக்கேன். அதுக்கு லாஸ்ட் டைம் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது நான் பேப்பர் கப்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா வீட்டில் இருக்க எந்த கிளாஸும் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் பேப்பர் கப்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வேண்டாம், அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஒரு திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது. சரி, ஓகே, அதை வாங்குறதுக்காக தான் டிகே குமரன் ஷாப் வந்திருக்கேன். ஸோ இது வந்து பாண்டிச்சேரியில் நேரு ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் ஏவிஆர்கே சொர்ணமகால் பக்கத்து சந்துக்குள்ளார வந்தீங்கன்னா இந்த ஷாப் இருக்குது. நான் வீட்டில் வாங்கின வேல் அதுக்கப்புறம் எல்லா திங்ஸுமே இங்கே தான் வாங்கினேன், இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதனால் திருப்பி இங்கே வந்து அதெல்லாம் சின்னதாக பவுல் மாதிரி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ஸோ இங்கே வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் நினச்சிட்டு போகிறது ஒன்றா தான் இருக்கும். ஆனால் அங்கே போனதும் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பொருள் இருக்கும். அதை பார்க்கும்போது எல்லாமே அழகழகாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி நான் நிறைய பொருள் வந்து பார்த்தேன். ஸோ அது எல்லாமே உங்ககிட்ட நான் காட்டுறேன். நான் வந்து சின்னதாக ஒரு கப்பு மாதிரி வாங்கலான்னு போனேன். அந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு அதில் கப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், வெங்கலத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். இங்கே வந்து சின்னதுலேருந்து பெருசுலேருந்து சாமியிலேருந்து எல்லா திங்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து இங்கே ஒரு சின்னதாக சொம்பு மாதிரி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தேன். ஸோ தண்ணி வந்து என்கிட்ட என்ன சின்ன வேல் தானே இருக்குது, அதுக்கு இந்த இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்ருந்தேன். அண்ட் அழகாக இருந்துச்சு, நல்லா குட்டி கோண்டா க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு.
சரி ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கிண்ணம் மாதிரி பார்த்தேன். ஸோ கிண்ணம் மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் நல்லாயிருக்கும். இந்த சந்தனம்லாம் பொட்டுலாம் கரைக்கிறதுக்கு ஒரு 5 பொருள் வச்சு தான் நான் மோஸ்ட் ஆஃப் அபிஷேகமே பண்ணுவேன். அதுக்கு 5 கிண்ணம் மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து சின்னதாக பவுல் மாதிரியும் கிடைக்கும். அந்த மாதிரி சொம்பு மாதிரியும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு க்யூட்டாக ஒன்று இருந்தது. இந்த சொம்பு வந்து அந்த சொம்பை விட ஒரு கொஞ்சம் பெருசு. அது ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது. சரின்ட்டு நான் அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அந்த வாசலில் வைக்கிற அந்த மணியோட மாடம்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாமே இருந்துச்சு. அழகழகாக இருந்தது, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த 5 பவுலாக இந்த கிண்ணம் தான் எடுத்திருந்தேன். இந்த கிண்ணம் என்னென்னா இது கரைச்சிக்கலாம் அழகாக வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. ஒன்று பார்த்திங்கன்னா 41 ருப்பீஸும் என்னவோ இருந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வேறு இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த விளக்கு தான் வச்சுருந்தாங்க. இது பார்த்தோன்னே செம்ம அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா 900 ருப்பீஸ். ஸோ வெளியெல்லாம் ஏற்றுறீங்க அப்படின்னா, இல்லைனா பூஜை அறையில் 2 கார்னரில் வைக்கிறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பார்த்து அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா இந்த கிண்ணம் தான் வாங்கினேன். இந்த கிண்ணம், அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கூடை அதெல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறமா என்னோடய கப்பு 2 கிளாஸ் கப்புமே உடச்சிட்டேன். ஸோ வாஷ் பண்ணி வைக்கும்போது கை தவறி விழுந்து உடச்சிட்டேன். ஆன்லைனில் பார்த்தேன். ஸோ வரதுக்கு எப்படியும் 3-4 டேஸ் ஆகும். அண்ட் ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு உங்களுக்கு வந்து 150 170 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய கலராக பெயிண்ட் அடிச்சுலாம் இருந்தது. நான் பெயிண்ட் இல்லாமல் பார்த்தேன். அது வந்து 95 ருப்பீஸ். ஸோ பில் போடும்போது எனக்கு 80 ருப்பீஸ்க்கு என்னவோ வந்துருந்தது. அதனால அங்கே ஒரு ஜக் வாங்கினேன். அண்ட் வீட்டுக்கு தேவையான சோப்பு டப்பா, கிளிப்பு, நிறைய ஐட்டம்ஸ் இங்கே தான் வாங்குவேன். ஸோ இது வந்து காலேஜ் படிக்கிறதுல இருந்து இயரிங்ஸில் இருந்து எல்லாமே இந்த ஷாப்பில் தான் வாங்குவேன். அதனால் எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இங்கே போனால் எல்லா திங்ஸுமே ஒரே கடையிலே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரா மாதிரி இருக்கும். கிளாஸ் கப்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டி இருந்துச்சு. நல்லா பெரிய குவான்டிட்டியாக இருக்கிற மாதிரியும் இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 140 ருப்பீஸ், 160 ருப்பீஸ் அந்த மாதிரி இருந்தது. இன்னொரு பெரிய ஜக் நான் வீட்டில் வச்சுருக்கேன். அது வந்து நான் மாலில் வாங்கினேன். 99 ருப்பீஸ்க்கு வாங்கினேன். அப்போ ஆஃபரில் இருந்தது. ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி இல்லாமல் அந்த பழைய ஜக்கே யூஸ் பண்ணி பழகிறதுனால எனக்கு அதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்பேஸ் ஓப்பனாக இருக்க மாதிரி இருந்தது. அந்த ஜக்கு வந்து அதில் நான் வந்து ஜூஸ்லாம் போட்டு வச்சுப்பேன். ஸோ மேலே வந்து ஒரு க்ளோஸ் கவரும் வரும் நமக்கு. அதனால் அதுக்கு நல்லா இருக்குமேன்னு யோசித்தேன். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு வச்சுட்டேன். ஆனால் இதை நான் வாங்கலை. எனக்கு அந்த பவுல் தான் பிடிச்சிருந்தது. சரின்ட்டு நான் அதையே வாங்கினேன். இங்கே ஜூஸ் கப்ஸு அண்ட் டீ கப்ஸு, மக்ஸு எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் வாஷ் பண்ணுறதுக்காக இந்த மேட் கிளாத் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஜூஸ் புழியறதுக்கு ஒன்று. ஸோ எப்பயாச்சும் அந்த ஜூஸ் புழியிறப்ப இருக்கவே இருக்காது சொல்லிவிட்டு அது வாங்கினேன். அதுக்கப்புறம் சோப்பு டப்பா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த சோப்பு டப்பா வித்தியாசமாக இருந்துச்சு. சரி ஓகே பாப்பாவுக்கு வாங்கலாம்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு சோப்பு டப்பா அண்ட் டீ வடிகட்டுறது. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் வீட்டில் இல்லையோ அதெல்லாம் மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா எதுவும் வாங்கக்கூடாதுன்ற அந்த மைண்ட் செட் மட்டும் இருந்துச்சு. ஸோ தேவையில்லாமல் எந்த ஸ்டஃப்பையும் வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. என்னெல்லாம் வேணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த ஜுவல் பாக்ஸ் இருந்துச்சு. இது வந்து உட்டில் இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் இயரிங்ஸ்லாம் வச்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் அது மட்டும் தான் வைக்க முடியும். ஏன்னா பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தது. உள்ளார ஸ்பேஸ் என்னவோ கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 200 ருப்பீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே A to Z எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நான் வந்து கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கேன். பட் ஆனால் எனக்கு எல்லா திங்ஸுமே இங்கே தான் வாங்கினாங்க. அதனால் எனக்கு இந்த கடை வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் எங்கே வாங்கினீங்கன்னு மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து கொஞ்சம் சீட்ஸு, நட்ஸ் எல்லாமே தீர்ந்து போச்சு. அதெல்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தேன். அண்ட் பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு எல்லாமே வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 60 ருப்பீஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ளாக் சீட்ஸ் வந்து 20 ருப்பீஸ். குக்கும்பர் சீட்ஸ் மட்டும்தான் ரொம்ப விலையாக இருக்கும், 180 ருப்பீஸ். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 35 ருப்பீஸ். ஸோ இது வாங்கினேன். கொஞ்சமாக ஆல்மண்ட் வாங்கியிருந்தேன். அப்படியே வந்து வெளியே வந்தோம். ஆக்சுவலாக அன்றைக்கி சண்டே. ஸோ சண்டே மார்க்கெட் போட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே ஒரு வாக் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு. இங்கேயுமே நிறைய பொருள்லாம் கிடைக்கும். நான் வீட்டில் வந்து வேலுக்கு கீழே ஒரு பூ மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்பேன் உட்டனில். அந்த ஸ்டாண்டு வந்து எங்கே வாங்கினீங்க, லிங்க்கு கொடுங்கன்னு அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து சத்தியமாக
நான் வேறு ஆன்லைனில் எங்கேயுமே வாங்கலை. எங்கள் ஊர் திருவிழாவில் விற்றுட்ருந்தாங்க. இப்போ திருப்பி எங்கள் ஊர் திருவிழா வரும். ஸோ வந்துச்சுன்னா திரும்ப அந்த கடை இருந்ததுன்னா ஸோ கண்டிப்பாக கான்டாக்ட் நம்பரை வாங்கி கொடுக்குறேன். ஸோ யாருக்கெல்லாம் வேணுமோ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா அது அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ நானாக இருந்தாலும் அது அப்படி தான் கேட்டுகிட்டே இருப்பேன். அதனால சொல்கிறேன். ஸோ ஆன்லைனில் வாங்கலை, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பில் தான் வாங்கினேன். அண்ட் இங்கேயுமே நாங்கள் பெருசாக எதுவும் வாங்கலை. சும்மா ஒரு வாக் போனால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அண்ட் பாப்பாவுக்கு ஏதாச்சும் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டே இருந்தோம். அண்ட் அவளுக்கு வந்து வாட்ச் வியர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக இங்கே தான் வாங்கியிருந்தேன். அந்த வாட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டா. ஸோ இப்போதைக்கு குழந்தைங்க தானே, ஸோ சிம்பிளாக ஒரு வாட்ச் யூஸ் பண்ணால் ஓகே தான். அதனால நாங்கள் வந்து இங்கே ஒரு 100 rupeesல ஒரு வாட்ச் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக இந்த ஃபேன்லாம் வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய விற்றுட்ருக்காங்க. அதோடய ப்ரைஸ்லாம் கேட்டேன். பட் ஆனால் அது அந்தளவுக்கு எனக்கு ஒர்த்தாக தெரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டேன். ஸோ இங்கே வந்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறையா இருக்கும் இந்த இடத்துலையுமே. ஸோ பேல்பூரி, அந்த ஸ்வீட் கார்னு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அண்ட் நிறையா புக்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது புக்ஸ்லாம் தேடுறீங்க, ஏதாவது படிக்கிறதுக்கு, அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் தேடுறீங்கன்னா இங்கே நிறையா புக் ஷாப்ஸ் இருக்கும். எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வாக் போனீங்கனாலே உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய திங்ஸே வாங்கலாம். அதே மாதிரி இங்கே நிறையா ஃபுட் ஸ்டாலும் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே கூட ஷாப்பிங் பண்ணலாம். நான் வந்து இப்போதைக்கு எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தாட்லேயே போனதுனால பெருசாக எதுவும் வாங்கலை. மோஸ்ட் ஆஃப் ஏதாச்சும் சாப்பிட்றதுன்னு பார்த்திங்கன்னா அந்த பானிபூரி விற்பாங்க இங்கே, அந்த பானி அது நல்லாயிருக்கும். நாங்கள் ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே சாப்பிடவே இல்லை. சரி ஓகேன்ட்டு பாப்பாவுக்கு மட்டும் ஒரே ஒரு வாட்ச் வாங்கிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா 100 rupees ஒரு வாட்ச்சு. என்னோடய வாட்ச் மாதிரியே இருக்கும். ஸோ அவள் வந்து அதை வியர் பண்ணுறதுக்கு அவளுக்கு பிடிக்கும். அதனால் சரின்ட்டு நாங்கள் வாங்கினோம். லாஸ்ட்டாக வாங்கினப்போ அது மிஸ் ஆகிடுச்சு. அதனால இது மட்டும் ஒன்று வாங்கினேன். இங்கே பக்கத்துலேயே கடையில் தான் வந்து எப்பயுமே ஹேண்ட்பேக் வாங்குவேன். ஸோ 200 250க்கு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்ச நாள் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி பார்த்தேன் அந்த அளவுக்கு இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. நார்மலாக தான் இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு அதெல்லாம் எதுவுமே பார்க்கவே இல்லை. ஸோ திரும்ப ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு 2 பக்கமும் நடந்து போயிட்டே இருந்தோம். அண்ட் அங்கே போகும்போது தான் இந்த ஃபேனை பார்த்தோம். ஸோ இந்த பெருசாக இருக்குல்ல, இந்த நான் கையில் வச்சுருக்கிறது 200 rupees சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி இருக்குல்ல அது வந்து 300. சும்மா கொஞ்சம் ஃபேன் மாதிரி நிற்குதுல்ல அதெல்லாம் வந்து 350. ஸோ இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. காற்றுலாம் வந்து பேட்ரி அண்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது லாஸ்ட்டாக ஒரு தடவை நாங்கள் எங்கேயோ போகும்போது பாப்பா பார்த்தா, இது வேணும் அப்படின்னு சொன்னப்போ, இல்லை நான் நெக்ஸ்ட் டைம் எப்பயாச்சும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட அவள் அமைதியாகிடுவா. எப்பயுமே அவள் வந்து கேட்ட உடனே நம்ம ஒரு பழக்கத்தை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்து அவள் எது கேட்டாலும் கிடைக்குன்ற மைண்ட் செட் வந்துடும். ஸோ எது கேட்டாலும் நீ கேட்டு வை, நான் எப்போ கிடைக்குமோ அப்போ வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவேன். அதே மாதிரி அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை சொல்லிவிடுவா, இதெல்லாம் எனக்கு அப்புறமா வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு. சரி ஓகே நான் வந்து நெக்ஸ்ட் டைம் அப்படின்ட்டு இந்த தடவை இன்றைக்கி நான் வாட்ச் வாங்கினதுனால அது எதுவுமே வாங்கலை. ஸோ ஒன்று போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் செம்ம க்ரௌடாக ஆரம்பிச்சுது. ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே, ஸோ 2 நாளும் பாண்டிச்சேரியில் வண்டி ஓட்டவும் கஷ்டமாக இருக்கும், வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரவும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி ஓகேன்னு நான் அங்கேருந்து உடனே வந்து கிளம்பிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவளுக்கு அதை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ வர வழியில் தான் வந்து நாங்கள் செடிலாம் பார்த்தோம். ஸோ அங்கேயும் செடிலாம் பார்த்தேன். இப்போ வந்து ரோஸ் செடி எதுவுமே வந்து வளரவும் மாட்டுது, பூவும் அதிகமாக வைக்கவும் மாட்டுது. வெயில் அதிகமாக இருக்கிறதுனால அந்த துளிரால் வெளியே வரவே முடியல. ஸோ லைட்டாக அந்த துளிர் வந்த உடனே வந்து அது கருக ஆரம்பிச்சிடுது. அதனால மோஸ்ட் ஆஃப் இப்போ செடி எதுவுமே வேண்டாம் அப்படின்றதுனால அங்கே எங்கேயுமே வாங்கலை. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் வந்தோம் அப்படின்னா அப்படியே நேராக வந்துட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து அங்கே செடி விற்றுட்ருப்பார். நான் மணி பிளான்ட்டில் இருந்து இந்த மாதிரி குரோட்டான்ஸ் எல்லாமே அங்கே தான் வாங்கினேன். ஸோ இந்த தடவை எதுவும் வாங்கலை. ஸோ வெயிலுக்கு வந்து அது தாங்கலைன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து சரி ஓகே சும்மா லைட்டாக ஒரு பீச் வாக் போகலான்னு சொல்லிட்டு பீச் பக்கம் போனோம். அங்கேயும் செம்ம க்ரௌடு, பார்க்கிங்க்கே இடம் இல்லை. அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு திரும்ப வந்துட்டேன். அண்ட் வீட்டுக்கு வர பக்கத்தில் ஒரு ஃப்ளவர் ஷாப், அதான் ஸ்ட்ரீட்லேயே விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது செம்ம கலர்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் அவங்கக்கிட்ட மட்டும் பூக்குது எப்படின்னு தெரியவே இல்லை. ஸோ போனதுமே ஒரு செடி நல்லா பிடிச்சிருச்சு. அந்த செடியை மட்டும் பார்த்து வச்சுட்டு மற்றது எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னாலும், உங்கள் வீட்டில் ரொம்ப நெகட்டிவிட்டி இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னாலும் வீட்டில் செடி வாங்கி வளங்க. செடி வந்து கருகுது, இல்லை செடி வந்து செத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் சொல்லுவாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்க நெகட்டிவ்லாம் ஃபஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்வாங்க. அதனால அது திரும்ப வேறு ஏதாவது ஒரு புது செடி வாங்கிட்டு வந்து வைங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த செடி கேட்டேன், 250 rupees சொன்னாங்க.
இதெல்லாம் வந்து அழகுக்காக வைக்கிறது. எனக்கு வந்து ரோஸ் தான் பிடிக்கும். ஏன்னா கலர் கலராக பூலாம் பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரோஸ் செடி தான் பிடிக்கும். அதனால் அதை மட்டும் நான் பார்த்துட்டே இருந்தேன். அண்ட் உண்மையாகவே செடி வளர்க்குறது, அதுக்கு தண்ணி ஊற்றுறது, அதை பராமரிக்கிறது, அதெல்லாமே உங்களோட மைண்ட் செட்டை செம்மையாக சேஞ்ச் பண்ணும். ஏன்னா சும்மா எதையாவது யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது ஸோ நம்ம தாட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்மளை சுற்றி நெகட்டிவிட்டி இருக்கும் தான், அதை கண்டுக்காமல் போகிறது தான் நம்மளோட பவர். அதுக்கெல்லாம் நம்ம ஆன்சரபிளாக இருக்கிறோன்னா, அதுக்கெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா நமக்கும் டைம் வேஸ்ட், நம்மளோட எனர்ஜி வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஸோ அதனால் அதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பாருங்கள். அண்ட் அழகழகாக இருந்துச்சு பூ, ஒயிட்டு, எல்லோ, பிங்க், ரெட் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பெரிய பெரிய பூலாம் வந்து இப்போ பூக்கும். வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டோன்னா அதுக்கப்புறம் பூக்கவே பூக்காது. அதனால் நான் அந்த சைடு எதுவுமே போகவே இல்லை. ஏன்னா நான் ரெட் ரோஸ்லாம் வாங்கிட்டு வந்து வச்சேன். 2-3 தடவை கொஞ்சம் பெருசாக பூத்துச்சு. அடுத்த தடவை பட்டன் ரோஸ் மாதிரி பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு உரம் கொடுத்துருந்தாங்க. 50 ருபீஸ்னு ஒரு பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து நான் நாளைக்கு எப்படி அதை வந்து போட்டேன், செடியை வந்து எப்படி இதுக்கு மண்ணெலாம் என்னெல்லாம் கலந்தது, ஸோ இதெல்லாமே வந்து நாளைக்கு வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அதை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்ததும் தன்யஸ்ரீக்கு சர்ப்ரைஸாக இந்த வாட்சை கொடுத்தாச்சு. ஸோ இந்த விலாக் இதே முடியுது. அண்ட் தென் ஸோ டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காமல் உங்களுக்கு பிடிச்சதை கரெக்டாக பண்ணிகிட்டே இருங்க, அதுவே போதும். ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், ஸோ அது மட்டும் பண்ணுங்கள். ஸோ வீடியோவில் நிறையா ஷேர் பண்ணுறதுக்கு என்கிட்ட கண்டென்ட் இருக்குது. ஸோ தேவையில்லாத கண்டென்ட் எனக்கு தேவையும் இல்லை. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.